ஆல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்னா, பொள்ளாச்சியிலிருந்து சிங்காநல்லூர் போயிட்டு இருக்கோம். அங்க வந்துட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய ஷூட்டிங் லொகேஷன் பத்தி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் வேணும்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பொள்ளாச்சியிலிருந்து நம்ம சிங்காநல்லூர் போயிட்டு இருக்கோம். எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு 7 கிலோமீட்டர். நான் வந்து பஸ்ல தான் போயிட்டு இருக்கேன். நீங்க வந்துட்டு 2 வீலர் இல்ல 4 வீலர்ல வரீங்கன்னா கண்டிப்பா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ அந்த பிளேஸே பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ க்ரீனரியா இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்துட்டு நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூரோட பஸ் ஸ்டாப். இது ஏன் நான் காமிக்கிறேன்னா, இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த பேலஸ். ஸோ நீங்கள் ரொம்ப தொலைவல வேண்டியதில் வரீங்க அப்படின்னா ஸோ நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே போய் எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் இல்லை, பெர்மிஷன் இருக்குது. அதை நான் ஏன் எடுக்கலைங்கிறது எண்டில் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இன்ட்ரோவே வேண்டாம், அப்படியே கசகசன்னு அந்த பம்பாயோட பிஜிஎம் எனக்கு காதில் கேட்குது. அந்த இடத்துல என்ட்ரானோன்னு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இந்த பேலஸ். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம அப்படியே வந்துட்டு என்னெல்லாம் மூவிஸ் எடுத்தாங்கன்னு பார்க்கலாம். 1995ல பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி, மனிஷா கொய்ராலா நடித்த சூப்பரான ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் வந்துட்டு பாம்பே. அதில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமியோட வீடு இது. டூ 2021ல் ரிலீஸ் ஆன முகின் ராவ் மீனாட்சி நடித்த வேலன். ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா முகினோட வீடு இது. நிறைய சீன்ஸ் வந்துட்டு இங்கே எடுத்திருப்பாங்க. ஒரு சாங்கில் கூட அந்த பால்கனிலலாம் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம வந்துட்டு ப்ரீவியஸான ஒரு விளாகில் முகின் கூட ஒரு செல்ஃபியெல்லாம் இந்த மூவி ஷூட்டப்போ எடுத்து ஆல்ரெடி ஒரு விளாகே வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்துட்டு கீழே முகின் ராவ் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. 2022ல் ரிலீஸ் ஆன அன்பறிவு. ஆதி வந்துட்டு அதில் டபுள் ஆக்ட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியோட வீடாக வந்துட்டு இதை காமிச்சிருப்பாங்க. நிறைய சீன்ஸ் வந்துட்டு இங்கே எடுத்திருப்பாங்க அந்த படத்தில். எஸ்பெஷலி இந்த முன்னாடி இருக்கிற ஊஞ்சல் அவங்க அம்மாவும் ஆதி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு ஷூட் பண்ணியிருப்பாங்க. டூ 2021ல் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆன பூமி. ஜெயம் ரவி, நிதி அகர்வால் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோட வீடாக இதை காமிச்சிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மூவியில் நிறைய சீன்ஸ் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஜெயம் ரவியோட இன்னொரு மூவியும் இங்கே வந்துட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. 2015ல் ஜெயம் ரவி, அஞ்சலி, அதுக்கப்புறம் த்ரிஷா நடித்த சகலகலா வல்லவன். அதில் வந்துட்டு இது விவேக் சாரோட வீடு. ல ஜெயராம், குஷ்பு நடிச்சு ரிலீஸ் ஆன முறைமாமன். ரொம்ப ரொம்ப காமெடியான ஒரு படம். ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் நான் போட்டாங்கன்னா ஃபுல்லாக பார்ப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் மூவி. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும். ஸோ அந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஜெயராமோட வீடை வந்துட்டு இந்த பேலஸ் தான் காமிச்சிருப்பாங்க. ல ரிலீஸ் ஆன தேவர் மகன். சிவாஜி கணேசன், கமலஹாசன், கௌதமி நடித்த சூப்பரான ஒரு மைல் ஸ்டோன் மூவி சொல்ல போனால். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனோட வீடாக இருக்கும் இந்த வீடு. ஸோ சூப்பராக இருக்கும் அந்த மூவி, சொல்லவே வேண்டியதில்லை. அதில் வர போற்றி பாரடி சாங்கெல்லாம் வந்துட்டு இந்த வீட்டில் தான் கம்ப்ளீட்டாக எடுத்திருப்பாங்க.
இந்த பிளேஸ் பாருங்க. அப்ப தேவர் மகன்ல இது வந்துட்டு ஒரு சாப்பாடு பரிமாறுற மாரி ஒரு சீனு. அதே சேம் பிளேஸ்ல இப்போ வேலன் மூவில பிரபு சார் வந்துட்டு சேம் இதே மாரி ஒரு சீன் வரும். 1991ல ரிலீஸ் ஆன சின்ன கவுண்டர் விஜயகாந்த் சுகன்யா நடிச்சது. ஸோ அந்த மூவில ஒரு சில சீன்ஸ் வந்துட்டு இங்க எடுத்திருப்பாங்க. எஸ்பெஷலி வில்லனோட வீடாவும் இதுதான் காமிச்சிருப்பாங்க. இவ்வளோ நேரம் நிறைய மூவிஸ் பற்றி பார்த்துருக்கோம். நீங்கள் 90s கிட்ஸ்னால் கண்டிப்பாக இந்த சீரியல் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. மர்ம தேசம் அந்த சீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த பேலஸில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. நைன்டீன் 96ல் கார்த்தி நக்மா நடித்த மேட்டுக்குடி சூப்பரான ஒரு காமெடியான ஒரு படம். ஸோ அந்த மூவியில் வந்துட்டு ஒரு சில சீன் இந்த பால்கனியில் எடுத்திருப்பாங்க. ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருந்தேன், நான் உள்ளே போய் ஏன் காமிக்கல அப்படிங்கிறத எண்டில் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, சில்லற ப்ராப்ளம் தான். என்ன நடந்துச்சுன்னா, நான் உள்ளே போனோன்னா உள்ளே போய் ஷூட் பண்ணிக்கலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு தானே எடுக்கணும். ஸோ உள்ளே இருக்கிறவங்கள கேட்டேன். அவர் இருந்துட்டு யூடியூபர் அப்படின்னா ஒரு நாளைக்கு 6000 per day அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படியே சைலண்ட் ஆகிட்டா, சில்லற ப்ராப்ளம்னால தான். அதுக்கப்புறமா அவ்வளோ அமௌண்ட்டாக அதெல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு தானே அப்படிங்கிறதையும் கேட்டோம். ஸோ அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஷூட்டிங் எடுக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30,000 சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எடுக்கிறவங்களுக்கு இது அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் மற்ற சைட்லாம் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு இந்த பேலஸ் கொஞ்சம் பரவாயில்ல. பட் யூடியூபருக்கு ரொம்ப 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 அதிகமாக இருக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. பட் அந்த குறையெல்லாம் தீர்க்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மூவி கிளிப்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயே வந்துட்டு ஓவரால் இந்த பேலஸ்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ கீழே ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.